நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மற்ற மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். நேத்துக்கு பாத்தீங்கன்னா 3 மாவட்டங்களில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி வீடியோ போட்டிருந்தோம். செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் இந்த 3 மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு போட்டிருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 5 மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப், வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நவீன் NAVWN நவீன் 812244@gmail.com இந்த மெயில் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். நீங்க மெயில் மூலமாக எங்களை கொரிஸ் கேட்கலாம். அதே மாதிரி TNPSC, TNSTC, TNEB, பேங்கிங் செக்டார், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், போஸ்ட் ஆபீஸ் செக்டார், ஆப்டிடியூட் எக்ஸாம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தேவையான மெட்டீரியலும் நாங்களே ப்ரொவைட் பண்றோம். கீழே எடுத்துக்கக்கூடிய ஆர்டிக்கல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு சஜஷன்ல வீடியோலயே வரும் ரைட் சைட் கார்னர்ல. சோ அதை நீங்க பார்த்து இப்பவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க மேலே இப்ப நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய வேலைப்பும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் மாவட்டம் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட். இந்த ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த அப்ளை லிங்க் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இது ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் 6/8/2025 தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 29/8/2025 சாயந்தரம் 5:45க்குள்ள விண்ணப்பிக்கணும். ஸோ வேலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியிலிருந்து 15 காலி பணியிடங்கள், மாத சம்பளம் 23,640 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 96,395 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா தொடக்க கூட்டுறவு சங்கத்துல இருந்து 8 காலி பணியிடங்கள், மாத சம்பளம் 17,000 இருந்து 54,000, பி வகைனா 12,200 இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சி வகைக்கு 10,500 இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து நகர கூட்டுறவு வங்கிக்கு உதவியாளர் பணிக்கு 9 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது பணி பாத்தீங்கன்னா பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கத்தில இருந்து 6 காலி பணியிடங்கள், மாத சம்பளம் 15,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 47,500 வரை சொல்லியிருக்காங்க. நான்காவது பணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியில இருந்து மேற்பார்வையாளருக்கு பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள், மாத சம்பளம் 14,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 60 சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது பணி நகர கூட்டுறவு கடன் சங்கத்திலிருந்து உதவியாளருக்கு 5 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மாத சம்பளம் 18,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 57,990 கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இதுல ஒரு 30, அதுல ஒரு 15, 45 காலி பணியிடங்கள் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி பாத்தீங்கன்னா 11/10/2025 சொல்லியிருக்காங்க. இந்த SC, ST, BC, MBC கேட்டகரிகளுக்கு வயது வரம்பில்லை. இதர வகுப்பினருக்கு மட்டும் 32 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 18 வயசுல இருந்து அப் டு பாத்தீங்கன்னா 35 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். 10th 12th டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி இது அப்ளை பண்றதுக்கான அபிஷியல் அப்ளை பண்றதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா இதுதான். சோ இதுல நேம், அதே மாதிரி உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம், கார்டியன் நேம், ஜெண்டர் மேலா ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா, திருமணம் ஆனவரா இல்லையா, அதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள், உங்களுடைய தாய்மொழி தமிழா, தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, உருது இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். தேசிய இனம் நீங்க இந்தியனா இல்ல அதர்ஸா இந்தியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. மதம் என்ன மதத்தை சார்ந்த புத்தம், கிறிஸ்டின், இந்து, முஸ்லிம், சிக்கிம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன வகுப்பை கம்யூனிட்டி சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க பிசி, எம்பிசி, ஓசியாஸ் அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளி இல்லையா, முன்னாள் ராணுவத்தினரா இல்லையா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் 13.5க்கு ஆமுன்னு கொடுத்துருங்க. சோ 13.6க்கு ஆர் யூ எம்ப்ளாய்டுனா கரண்டா ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா, சோ அதுதான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, எந்த இயர் முடிச்சீங்க, எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சீங்க, அதாவது ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா, அது ஐசிஎஸ்சியா கொடுத்துக்கோங்க. அது 10th நம்பர் சர்டிபிகேட் நம்பர். இதே மாதிரி 12th அண்ட் டிகிரி, போஸ்ட் டிகிரி இது எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணிட்டு ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா பட்டய படிப்பதை முடிச்சிருக்கீங்களா இல்லையா,
அதே மாதிரி 10th 12th +2 டிகிரி கண்டிப்பா முடிச்சிருக்கீங்களா இல்லையா? ஸோ அதோட ஆம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தமிழ் வழியில படிச்சிருக்கீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட போட்டோ, சிக்னேச்சர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய அதோட சர்டிபிகேட், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிப்பு முடிச்சிருக்கான சான்றிதழ். ஸோ எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு கேப்சா வந்து கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் இன் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டும் காமனா சேம் இதுதான் வரும். ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் மட்டும்தான் டிஃபரன்சியேட் ஆகும். அடுத்து இரண்டாவது மாவட்டம் மயிலாடுதுறை. ஸோ மயிலாடுதுறைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் 6/8/2025 அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகளுக்கு வந்து உதவியாளராக 9 காலிப்பணிகள் 23,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு வந்து 96,395 சம்பளம் வந்து கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துல 12 காலிப்பணிகள் குறைஞ்சபட்சம் 11,100 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதிகபட்சமாக 32,910 வரை சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து நகர கூட்டுறவு வங்கிக்கு 11 காலிப்பணிகள் ஸ்டார்டிங் சம்பளம் 11,900 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 32,450 சொல்லியிருக்காங்க. தொடக்க கூட்டுறவு வேளாண் சங்கத்திலிருந்து மேற்படிகளுக்கு 1 காலிப்பணிகள் 17,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 60 சம்பளம் வந்து சொல்லி டோட்டலா 24 காலிப்பணிகள். சோ இதுல ஒரு 24, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 9, சோ ஒட்டுமொத்த 33 காலி பணியிடங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து வந்திருக்குது. சோ இதை அப்ளை பண்றதுக்கான லிங்க். அடுத்து மூன்றாவது மாவட்டம் தென்காசி மாவட்டம். நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து போட்ட வீடியோல தென்காசி மாவட்டத்துக்கு வந்து இருக்குதா மயிலாடுதுறை இருக்குதான்னு வந்து கேட்டிருந்தீங்க. சோ அதுக்காகத்தான் அதுல வந்து அதிகமான கமெண்ட்ஸ் வந்திருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்ததை இன்னைக்கு வந்து கொடுத்திருக்கோம். சோ இதுதான் வந்து தென்காசி மாவட்டம். சோ அதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து இதுதான். இதுவும் வந்து 6/8/2025 அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்கீங்க. திருநெல்வேலி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியிலிருந்து 11 காலிப்பணிகள் மாத சம்பளம் 23,640 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 96,390 சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துக்கு வந்து உதவி பணிக்கு 6 காலிப்பணிகள் 16,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 52,000 சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துல பி வகைக்கு வந்து 9 காலிப்பணிகள் 12,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 33,550 சொல்லியிருக்காங்க. சி வகைக்கு வந்து 8 காலிப்பணிகள் 10,050 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,940 சம்பளம் சொன்னீங்க. இதுல ஒரு 23, இதுல ஒரு 11, ஒட்டுமொத்தமா 34 காலிப்பணிகள் தென்காசி மாவட்டத்துல இருந்து மட்டும் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. சோ இதுதான் வந்து தென்காசி மாவட்டத்துக்குரிய அப்ளை பண்றதுக்கான லிங்க். அடுத்து நம்ம பார்க்க போறது 4வது மாவட்டம் விருதுநகர். இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்ணிட்டோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 5/8/2025 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 29/8/2025 விண்ணப்பிக்கலாம். விருதுநகர் மாவட்ட கூட்டுறவு சங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவியில பணிக்கு வந்து 11 காலிப்பணிகள் ஸ்டார்டிங் சம்பளம் 23,640 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு வந்து பாத்தீங்கன்னா 96,395 வரைக்கும் சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா புளியம்பட்டிக்கு வந்து 1 காலிப்பணிகள் 16,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 54,000. மீனாட்சிபுரம் லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலிப்பணிகள் 12,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 33,580. துலுக்கப்பட்டி லொகேஷனுக்கு வந்து 1 காலிப்பணிகள் 12,000 33,580. குமாரலிங்கபுரம் உதவியாளருக்கு 1 காலிப்பணிகள் 12,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 33,580. செங்குன்றாபுரத்துக்கு வந்து 1 காலிப்பணிகள் 17,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 54,000. முஷ்டக்குறிச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலிப்பணியிடங்கள் 12,000 இருந்து 33,580. விருதுநகர் கூட்டுறவு நகர வங்கிக்கு வந்து 11,900 ஸ்டார்ட் பண்ணி அப் டு 32,450 3 காலிப்பணியிடங்கள். விருதுநகர் மாவட்ட காவல்துறை அலுவலர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்திலிருந்து 1 காலிப்பணியிடங்கள் 15,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 47,500 சம்பளம். அடுத்து கூமாப்பட்டிக்கு லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலிப்பணியிடங்கள் 16,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 54,000 வந்து சொல்லியிருக்காங்க. கோபாலன்பட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலிப்பணியிடங்கள் 16,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 54,000 சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. மங்களம் லொகேஷனுக்கு வந்து 1 காலிப்பணியிடங்கள் 12,000 இருந்து 33,580. கட்டளைப்பட்டி லொகேஷனுக்கு வந்து 1 காலிப்பணியிடங்கள் 12,500 இருந்து 33,580. மேலன் மறைநாடுக்கு வந்து 1 காலிப்பணியிடங்கள் 12,500 இருந்து 33,580. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா கீழன் மறைநாடு, குண்டாயூருப்பு, எட்டக்காம்பட்டி, அதே மாதிரி பத்திராஜு கூட்டுறவு நாணய வங்கி, சிவகாசி கூட்டுறவு வங்கியில 2 காலி பணியிடங்கள் 14,900 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 32,480 சொல்லிருக்கீங்க. பத்திராஜு லொகேஷனுக்கு வந்து 4 காலி பணியிடங்கள். அடுத்து திருவள்ளிபுத்தூருக்கு வந்து 1 காலி பணியிடங்கள் 11,900 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 32,450. ஒட்டுமொத்தமாக 25 காலி பணியிடங்கள். மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 காலி பணியிடங்கள். ஒட்டுமொத்தமாக
உங்களுக்கு 36 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது வந்திருக்குது விருதுநகர் மாவட்டத்தில இருந்து மட்டும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம். சோ விழுப்புரம் மாவட்டத்துக்கு தான் இந்த எல்லா மெயின் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அது பாக்குறது வந்து எப்படி நம்ம அடுத்தது பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த விருதுநகர் மாவட்டத்துல வந்து எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு 6/8/2025 அனௌன்ஸ் பண்ணது பண்ணிட்டாங்க. விழுப்புரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வந்து 19 காலி பணியிடங்கள் 23,640 ஸ்டார்ட் பண்ணி 97,395. சோ அதுக்கு அடுத்தது வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு 19 காலி பணியிடங்கள் 16,000 54,000 ஏ வகை, பி வகைக்கு 12,500 35,580, சி வகைக்கு 10,050 29,940, கூட்டுறவு நகர வங்கிக்கு 2 காலி பணியிடங்கள் 19,850 முதல் 62,850, வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு 2 காலி பணியிடங்கள் 9,400 முதல் 50,400 வரை கொடுத்திருக்காங்க. மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை உதவியாளருக்கு வந்து 11,000 45,100, விழுப்புரம் மாவட்ட கூட்டுறவு அச்சகத்துக்கு வந்து 1 காலி பணியிடங்கள் 12,000 ஸ்டார்ட் பண்ணி 70,700, ஒட்டுமொத்தமா இதுல ஒரு 25, இதுல ஒரு 19 வந்து கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா 44 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க். சோ நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து ராணிப்பேட் லொகேஷன், அதுக்கடுத்து வந்து மயிலாடுதுறை லொகேஷன், தென்காசி லொகேஷன், அடுத்து விருதுநகர் லொகேஷன், விழுப்புரம் லொகேஷன். சோ இந்த எல்லா மாவட்டத்துடைய லிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே வீடியோ கீழேயே வந்து இந்த 8 மாவட்டத்தோட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு ஒரு 5 மாவட்டத்திலும் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வேலை வந்திருக்குதா வரலையான்னு உங்களுக்கு தெரியும். சோ நீங்க வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்றதுல எங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கும், உங்களுக்கும் எந்த ஒரு யூஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஃபுல் வீடியோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சோ நீங்க ஃபுல் வீடியோவை நம்ம எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அதனால பட் எல்லா பேருமே வந்து வீடியோ பார்க்காமலே உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேக்குறீங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வீடியோ வந்து ஃபுல்லா எல்லாமே முழுசா வந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம இல்ல டிஎன்இபி, டிஎன்எஸ்டிசி, டிஎன்இபி, இது மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூட் டெஸ்ட், போஸ்ட் ஆபீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், சோ இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் வந்து நாங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இப்பவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்ல நம்பர்களே, பிசினஸ் ரிலேட்டட் ஸ்டோரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா naveen812244 இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். இன்னுமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணினா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நீங்க ஜாயின் பண்ணா நம்ம போடுற வீடியோ உடனே நீங்க தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, டெலிகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் ஃபார்ம் வந்து சரி அப்லோட் பண்ணிடுவோம். So thank you friends, thank you so much, all the best for your career.